பிரதமர் மோடி அவர்களை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவர் ஆட்சியை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல என்ற உச்சக்கட்ட ஒரு வருத்தத்தின் அடிப்படையில் தான் ஒரு 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 பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே மோடியை பயங்கரவாதி என்று திட்டியிருக்கிறார். இந்த பயங்கரவாத திட்டம் தேசிய லெவலில் பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா மோடி மீது எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட செயல்பாடு உண்டு. 24 மணி நேரம் நெரிசலுக்காக செயல்படுகிற ஒரு தலைவரை பார்த்து எப்படி கார்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை தவிர மற்ற எல்லா சாதாரண பொதுமக்கள் கூட கொந்தளிப்பு ஏற்படுத்திய உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய வார்த்தையை திருத்து மாற்றி சொல்கிறார். என்ன அவர் மோடி அவர்கள் மக்களை அச்சுறுத்துவர்கள் அந்த காரணத்தை வைத்து நான் அந்த அர்த்தத்துக்கு தான் அவரை ஒரு பயங்கரவாதி என்று கூறினேன் என்று கார்கே விளக்கம் கொடுக்கிறார். இருந்தாலும் பிஜேபி தன்னுடைய கண்டனத்தை தொடர்ந்து பிஜேபி தலைவர்களும் மற்றும் மக்களும் தொடர்ந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரதமரை இந்த அளவுக்கு யாரும் மோசமாக விமர்சித்தது கிடையாது. பிரதமரை பயங்கரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி நம்ம நாட்டில் தான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றதுதான், காங்கிரஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் எதிர்கட்சியாக செயல்படவில்லை. நாட்டினுடைய நலனிற்கு அப்பாற்பட்டு அவர்கள் ஒரு எதிரி கட்சி மாதிரிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் மற்ற நாடுகளுக்காகத்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தவிர இந்தியாவின் நலனுக்காகவோ அல்லது இந்திய மக்களினுடைய நலனுக்காகவோ செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இவர் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். தேர்தல் வரலாம், தேர்தல்னு வரும்பொழுது ஒரு கட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா எதிர்கட்சின்னு சொல்லி இன்னொருத்தங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதனுடைய விமர்சனங்கள் அப்படி என்பது வைக்கத்தான் படும். ஒரு ஆளும் அரசனுடைய குற்றங்கள் குறைகள் இதைகளை முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக முறை. அதே போல எதிர்கட்சிகள் செய்த தவறுகளை விமர்சிப்பது ஆளும் கட்சியினுடைய ஒரு வழக்கம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி. அல்லது மக்களுக்கு நாங்கள் என்ன அதாவது டெவலப்மெண்ட்டை கொண்டு வர போறோம், மக்களுக்கு என்ன நலன்களை நாங்கள் செய்ய போறோம், எங்களை கொண்டு வந்தால் இந்த நாடு எப்படி முன்னேற போகும், இதுதான் ஒரு தேர்தலினுடைய ஒரு முன்னெடுப்பாக இருந்த காலங்கள் மாறி போய் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை பர்சனலா அட்டாக் பண்ணி அவர் மேல ஒரு வெறுப்பை கொண்டு உருவாக்கி அவரை கொல்ல வேண்டும், அவரை ஒழிக்க வேண்டும், அவரை ஒரு பயங்கரவாதி, இந்த மாதிரி மோசமாக அவங்களுடைய ஒரு கேரக்டரையே சித்தரிக்கக்கூடிய லெவலுக்கு இன்றைய அரசியல் என்பதை கொண்டு சென்றது அப்படின்னா அது காங்கிரஸ் தான். இதே இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் இன்னைக்கு ஏதாவது சரி, இடையில கூட நம்ம ஏதோ ஒரு திமுக நிர்வாகி இதே போல மோடியின் ஒழிப்பேன் அப்படின்னு பேசியதை நம்ம பார்க்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் மோடியை கொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு வெறுப்பினுடைய ஒரு உச்சத்தமா தான் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தோம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நெல்லை கண்ணன் என்ன பேசினார் அப்படிங்கறத பார்க்கணும். என்ன பாய் நீங்க இன்னும் அவரை கொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு துலுக்க கூட்டத்துல போய் அவர் பேசியதே நம்ம பார்க்கணும். அதே போல ஏற்கனவே இந்த சன் டிவியினுடைய வீரபாண்டியன் பேசினது, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேசியது, இன்னும் சொல்ல போனா அவங்க பாராளுமன்றத்திலேயே பிரதமர் மோடி வரும்போது தாக்குதலுக்காக இவர்கள் வரிசை கட்டி நின்றார்கள் ஜோதிமணி தலைமையில. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வெறுப்பை இன்னைக்கு இவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமாக பயங்கரவாதி அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு லெவலுக்கு இன்னைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப காங்கிரஸினுடைய தரம் எவ்வளவு தாழ்ந்து கொண்டே இருக்குங்கிறத பாருங்க. அதாவது ஒரு சாதாரணமாக கட்சியினுடைய அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேச்சாளர், இப்ப திருமுனை கூட்டத்துல பேசக்கூடிய ஒரு ஆள், அவர் என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு போறாரு அப்படிங்கிறதுனா அது அவருடைய லெவல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப திமுக மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான சில ஆட்களை வச்சிருப்பாங்க, லியோனி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன வேணா பேசுவாங்க, மொத்த ஆபாசத்தின் உருவமாக அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுறதுக்குன்னு வச்சிருப்பாங்க. அதே விஷயங்களை இவர்கள் மேல இருக்கிற இவர்கள் பேச மாட்டார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டராது இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க பேசியிருந்தா கூட சரி இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம், அதனுடைய தரம் அப்படிதான் அப்படின்னாவது போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவர், நீங்க எதிர்கட்சிங்கிறதுக்கு தலைவராக நீங்கள் அந்த கட்சியில் அமரக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்து பேசுறீங்கன்னா காங்கிரஸ் எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது. அப்ப நம்மளுடைய பார்வையில எப்பயுமே ஒரு ஆளும் கட்சினா இன்னைக்கு பாஜகவே இருந்தாலும் கூட எதிர்கட்சியாக ஒரு ஆள் கேள்வி கேட்பதற்கு வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் காங்கிரசினுடைய இந்த போக்கினால் நம்மளுடைய எண்ணம் எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, அடிக்கடி அமித்ஷா சொல்லிட்டு இருப்பார் காங்கிரஸ் முக்த பாரத் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலை ஆல்ரெடி காங்கிரஸ் அந்த நிலைக்கு தான் போயிடுச்சு. இன்னைக்கு தமிழகத்துல கூட பாக்குறோம், ஒரு சீட்டு வாங்குறதுக்கு கூட இன்னைக்கு துப்பு இல்லாம அவங்க படுற அவஸ்தைகளை நம்ம பார்த்தோம்.
எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தது, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு 20 சீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படியும் கூட என்ன பண்ணியும் ஒன்றும் அவங்களால அதுக்கு மேல வாங்க முடியலையே என்பதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு தலைவர் வந்து ஒரு தலைவருடைய பேச்சை வந்து மொழிபெயர்ப்பதற்கு கூட இன்னைக்கு காங்கிரஸ்ல ஆள் கிடையாது. அந்த ஒரு கொடூரமான இருக்கு. அவர் ஒண்ணு பேசுறாரு, அவர் பேசுறதுக்கு இவர் ஒரு தனியா ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, செல்ல பிறந்தகை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸினுடைய நிலை பரிதாபகரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறதுல அவர்கள் எந்த விதமான மாற்றத்தையும் இன்னும் இப்ப வரைக்கும் அவர்கள் கொண்டு வரவில்லை. இந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வராதவரை என்னைக்குமே காங்கிரஸை மக்கள் புறக்கணிக்கத்தான் போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்கள் மேலும் மேலும் செய்யறதுனால இதனால வந்து பிரதமர் மோடிக்கோ இல்ல மற்றவர்களோ இப்ப இவர்கள் பயங்கரவாதின்னு சொன்னோன்னே யாரும் இப்ப மோடியை பயங்கரவாதியாக பார்க்க போவதில்லை. இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை யாரும் ஏற்க போவதும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எதை வச்சு இன்னைக்கு பிரதமர் மோடியை எதிர்கொள்ளுவது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இப்ப இதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் மக்களை பார்த்து கொண்டு அதை கடந்து செல்வார்கள் என்பது உண்மை. ஆனால் அனைவருமே இந்த காங்கிரஸை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரசினர். இன்னொரு பக்கம் அதே நேரத்துல இன்னைக்கு வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனரிடம் வந்து சென்று புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி எதிர்கட்சிகளர் வந்து இப்படி மோசமாக பேசுகிறார்கள். ரெண்டாவது, ஒரு ஜனநாயக முறைப்படி ஏதோ பிரதமர் வந்து அதிபராக வந்து சர்வாதிகாரியாக இங்க வரல. இங்க கூட ஒருத்தர் நான் சர்வாதிகாரியாகன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனா அந்த மாதிரி இவர் சர்வாதிகாரியாக இவர் வரவில்லை. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். அப்ப ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை நீங்கள் பயங்கரவாதி என்று சொல்வது இந்த ஜனநாயக மாண்புகளையே குலைக்கும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு தேர்தல் கமிஷனிடம் சென்று அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். நம்ம அதை பார்க்கிறோம். தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது நமக்கு தெரியல. ஆனால் யாரை, அதாவது ஒரு ஆரோக்கியமாக கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அந்த கருத்துக்களை கொண்டே கருத்துக்களால என்ன காரணத்தினால நீங்கள் மசோதாவை வேண்டாம் என்று சொன்னீர்கள், எதற்காக நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் அப்படிங்கக்கூடிய உண்மையான காரணங்களை எதையும் சொல்ல முடியாமல் நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவரை எதிர்க்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசும் பொழுது அப்ப யார் பாசிசவாதி? ஜனநாயக முறைப்படி நீ கருத்துக்களை வச்சா அவங்க இன்னொரு கருத்து நீ எதிர்கருத்தை வையி, அந்த எதிர்கருத்து பிரகாரம் நீங்க போங்க. ஏன் உங்களால அது முடியல? அது முடியாம போகும்போதுதானே நீங்க இந்த மாதிரியான ஹிட்டுக்கு இப்பெல்லாம் வர்றீங்க. அப்ப யார் பாசிசவாதி? அப்ப இன்னைக்கு இந்த திமுகவும் இந்த காங்கிரசும் இவர்கள் தானே பாசிசவாதி. உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை யாராலும் முன்வைத்தாலே அதை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க போராடத்தான் போராடுவோம், அதுக்காக எந்த லெவலுக்கும் கீழே நாங்கள் இறங்கி செல்வோம் என்றால் உண்மையான பாசிசவாதி இன்னைக்கு வந்து காங்கிரசும் இன்னைக்கு உள்ள திமுகவும் தான் உண்மையான பாசிசவாதி. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கொண்டிருக்கு. அதாவது இது வந்து ஒரு முறை கிடையாது, இது பல முறை ஏற்கனவே வந்து இதே கார்கே தான் சொன்னார், இந்து மதத்தை அழிக்கணும்னு சொன்னாரு, சனாதனத்தை ஒழிப்பேன்னு திமுக சொன்னது. இவர்கள் இருவரும் இணைந்து கூட்டணி வைத்துதான் இன்னைக்கு வந்து இங்க எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஜனநாயகத்தை காட்பவர் யார், யார் பாசிசவாதி அப்படிங்கிறத உண்மையாக நம்ம புரிந்து கொண்டு நம்ம செயலாற்றினால் உண்மையான ஜனநாயகம் நம் நாட்டில் தலைக்கும்.